Hi guys, I'm CL subscribers, family மக்கள் and friends எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ யூடியூப்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, இனி வர வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ we are into the closing stages of IPL. மிட் ஸ்டேஜ் ஓப்பனிங் ஸ்டேஜ்லாம் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஹாஃப் த மேட்ச் ஆட்டாங்க. ஸோ இப்போ வேறு மாதிரி போகுது. என்ன கேட்டால் RCB தவிர எல்லா டீமும் டாப் 4 கண்டென்ஷன் இருக்காங்க. ஆர்ஆர் சூப்பராக ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ் ஃபேக்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா CSK SRH லாஸ்ட் டைம் ஹைதராபாத் ஆடினப்போ சிஎஸ்கே தோத்துட்டாங்க SRH கிட்ட. பட் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் சிஎஸ்கே தான் SRH கிட்டத்தட்ட 8 to 10 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிளியர் ரெக்கார்டு சிஎஸ்கே பக்கம் இருக்குது. SRH பக்கம் அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்லைனாலும் இந்த வருஷம் அட்வான்டேஜ் சூப்பராக இருக்காங்க. ஃபார் அ ஃபேக்ட் SRHோட டாப் 3 பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட்மே 200+, டாப் 6 ஹிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ செம்ம ரேஞ்சில் இருக்காங்க SRH பேட்ஸ்மேன். ஸோ போன குவிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSK லக்னோ ஆடின ஒரே ஒரு மேட்ச் 2022 ஸ்டேடியம் எங்கே நடந்ததுன்னு கேட்டோம். அதுக்கான கரெக்டான ஆன்சர் பிரேபோன் ஸ்டேடியம். ஆன்சர் சொன்னவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா வேலு ஹெல்த் நட் கிருஷ்ணன் கே அஸ்வத். ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. ஸோ கமெண்ட் செக்ஷன் உங்கள் கமெண்ட் பார்த்தேன், எல்லாமே கரெக்ட். மறக்காம இன்னொரு குவிஸ் செக்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSK and SRH இது வரைக்கும் நிறைய மேட்ச் ஆடிருக்காங்க. பட் ஒரே ஒரு தடவை மட்டும் CSK ஆடும்போது SRHக்கு தவான் கேப்டன்சி பண்ணார். அது என்ன வருஷம், ஆனால் ஆல்சோ அந்த மேட்ச் எங்கே நடந்தது, இதுதான் இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கேள்வி. CSK SRH ஆடின ஒரே ஒரு மேட்ச்சில் தவான் கேப்டன்சி பண்ணாங்க, SRH ஜெயிச்சாங்க. அது எங்கே நடந்தது, என்ன வருஷம்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் பக்கம் போவோம். மேட்ச் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்புடன் சென்னை சேப்பாக்கில் நடக்குது. சேப்பாக் என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஹை ஸ்கோரிங் பிச்சாக தராங்க. SRH மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு SRH லாஸ்ட்டாக RCB கிட்ட தோத்தப்போ ஒரு ஸ்பின் சோக் பேஸ் பண்ணாங்க. பால் நின்று வந்தது, ஆட முடியல. ஸோ அதனால் ஒரு ரேங்க் டர்னு இல்லை பியூர் ஸ்லோ பிச் சென்னை பழைய பிச்சு கொடுக்கணும். இந்த பாட்டை வைக்கிட்டு பியூர் பேட்டிங் பிச்லாம் கொடுத்தா மாட்டிப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் எந்த ஸ்கோர் அடித்தாலும் சேஸ் பண்ணுறாங்க. 190 200 சேஃப் ஸ்கோர்னு சொல்ல முடியல. ஸோ சேப்பாக்கில் என்ன மாதிரி பிச்சு தரப்போறாங்க தெரியல. பேட்டிங் பிச் கொடுத்தா SRH தான் சொல்ல ஆகணும், இல்லைனா CSK சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் டீம் CSK கிட்டே போமே. என்ன ஆச்சுன்னு தெரியல. கடந்த 2 மேட்சாக தோல்வி, ரெண்டுமே லக்னோவுக்கு அகேன்ஸ்டாக. பட் ரெண்டுமே ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஒரு சின்ன தலைவலி என்ன, ருத்துராஜ் டாஸே ஜெயிக்க மாட்டார். ஜெயிச்சா பரவாயில்ல, மினி கோலி மாதிரி இருக்காரு. பட் அதை விட்டுருங்க. ஸோ CSK ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாம். கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் ருத்துராஜ் கெய்க்வாட் செம்ம ஃபார்மில் இருக்க. ஒரு மேட்ச் வின்னிங் செஞ்சுரியாக இருக்க வேண்டியது, பட் கடைசியில் லூசிங் சைட். பட் என்ன ஃபேக்ட்னா, அவர் அடித்த செஞ்சுரி எப்பப்பெல்லாம் CSK அடிச்சிருக்காரோ அப்பப்பெல்லாம் CSK கப் அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவர் CSK செஞ்சுரி அடிச்சாலே தோற்றுருக்காங்க, அதெல்லாம் விட்டுறாங்க. பட் ருத்துராஜ் செம்ம ஃபார்மில் இருக்காரு. அவருக்கு த்ரெட்டாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் இருப்பார். நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆல்வேஸ் தல்வல்லி. ஸோ நட்டு எப்படி என்கவுண்டர் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஒரு 40-50 அடிக்கலாம் ருத்து. சச்சின் ரவீந்திரா இதுக்கு மேலே சான்ஸ் தருவாங்கன்னு தெரியல. கொடுத்த சான்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாரு. அதனால் ரஹானே ருத்துராஜ் தான் ஓப்பனிங் காம்போ இருக்கும். ரஹானே இந்த வருஷம் கிளிக் ஆக மாட்டார், என்னன்னு தெரியல. ஒரு 20-30 ரொம்ப டைம் எடுத்தாரார். ஒரு குவிக் 40-30 அடிப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். டேரில் மிச்சல் வாங்கின 14 கோடிக்கு சூப்பராக செய்கிறாரு. ஒரு 50 இல்லை, பவுலிங்கும் தர மாட்டுறாங்க, பேட்டிங்கும் ODI மேட்ச் ஆட்டு போகிறாரு. இவர் மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சோ ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணுறாரு. திரும்பியும் ஒரு லாங் ரன் கொடுக்க தான் முடியும். வாங்கின காசை கார்டு வச்சு தான் ஆகணும். ஸோ டேரில் மிச்சல் எப்படியாவது ஒரு 40-50 பெர்ஃபார்ம் பண்ணணும். 20-30 எந்த மூலியமும் பத்தாவது. ஃபாஸ்ட்டாக அடிச்சாலாவது பரவாயில்ல, அதுவும் அடிக்கிறது கிடையாது. ஆறுசாமி, சிக்ஸர் மணி, சிவமுருகை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. போட்டாலே அடிக்கிறார். மேட்சுக்கு மேட்ச் 30-40-50 அடிக்கிறாரு. போன மேட்சும் செம்ம ரேஞ்சில் இருக்கார். ஸோ அவரை பற்றி பேசவே வேணாம். அவர் எப்படி SRH பேசஸ் இல்லை ஸ்பின்னர்ஸ் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. சமீர் ரிஸ்வி ஆடினா ஓகே, பட் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாரு. கன்ஃபார்ம் மொயின் அலி திரும்பியும் நாளைக்கு ஆடுவார்னு நம்புறேன். சேப்பாக் பிச்சில் அவர் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டார் ருத்துராஜ். ஸ்பின்னில் அவருக்கு ஒரு 3-4 ஓவர் தள்ளி விடணுங்க. விக்கெட் எடுக்கிறாரு இல்லை, அவருக்கு அந்த கிரிப் இருக்கும், பால் ஸ்பின் பண்ண முடியும். ஸோ மொயின் அலி இஸ் வைட்டல் பவுலர் டுமாரோ. SRHோட ஹெட்டு அபிஷேக் சர்மா, கிளாசன், மார்க்ரம விசஸ் மொயின் அலி சூப்பர் பேட்டில் இருக்கும் போது பேட்டிங்கில் ஒரு 30-40 அட்லீஸ்ட் 20-30 சிப்பின் பண்ணாலே போதும். மொயின் அலி ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் தான். ஃபினிஷிங் பற்றி கவலையே இல்லை. ரவீந்திர ஜடேஜாவை ஒரு மேட்ச் மேலே அனுப்புனாங்க, ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்குன்னு எல்லா மேட்சுமே மேலே அனுப்புனா வேலைக்கு ஆகுது. மொயின் அலியை மேலே அனுப்பிட்டு ஜடேஜா தோனியை ஃபினிஷாக வச்சுக்கணும். தலை வந்தாலே அவ்வளோதாங்க. 42 year old ஸ்ட்ராபெரி ஃபார்மர் வராரு. 5-6 பால் ஆனாலும் 20-30 அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் அவரோட இம்பாக்டில் தான் CSK ஜெயிக்கும் தான் ரொம்ப கஷ்டங்க. மற்றவங்க எல்லாரும் அடிக்கணும். ருத்துராஜ், சிவம் டுபே, தோனி அடிக்கிறனால தான் CSK ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு ஓடுது. அதை மூவ் பண்ணி மற்றவங்களும் ஆடணும். ஜடேஜா ஆஸ் யூஷுவல் ஒரு 20-30 டக்குன்னு அடிச்சா பரவாயில்ல. ரொம்ப பால் ஃபேஸ் பண்ணார், அது ஒரு இஷ்யூ அவர் பார்த்துக்கணும். ஜடேஜா அந்த பவுலருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த வருஷம் ரொம்ப குவைட்டான டோர்னமெண்ட்டாக இருக்குது. ஒரு KKRோட ஒரு 3 wicket எடுத்தாலே தவிர மற்ற எந்த மேட்ச்சுமே இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸே காணும். ஜடேஜா வேறு இப்போ அடிச்சிடுறாங்க, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. போன வருஷம் சூப்பராக சேப்பாக்கில் போட்ட பவுலரே இந்த வருஷம் அடி வாங்குறாரு. கிரிப்பு வரமாட்டேந்து. பழைய ஜடேஜாவை காணும். அந்த ஒரு மேட்ச் விட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஜடேஜா நாளைக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும். கிளாசன், ஹெட்டு, அபிஷேக் சர்மா, மிடில் ஆர்டர் எப்படி கோப்பை பண்ண போகிறான்னு தெரியல.
நானாக இருந்தால் கன்ஃபார்ம் முஸ்தபிசூர் ரஹ்மான் கைட்டு விட்டுட்டு தீக்ஷ்ணா சாண்டனர் ஆட வைப்பேன். அவர் பாலை கொஞ்சம் ஈஸியாக பிக் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் போட்ட லென்த் அவர்கிட்ட இப்போ மிஸ் ஆகுது. கடைசி மேட்சாக பாருங்கள், மும்பைக்கு அகேன்ஸ்டாக அடி, லக்னோக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச்லையும் அடி. எனக்கு தெரிஞ்சு தீக்ஷ்ணா சாண்டனர் கொண்டு வரலாம். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட போக மாட்டாங்க. ஸோ திரும்பி தீக்ஷ்ணா தான் கொண்டு வருவாங்க. சாண்டனர் பாவம் எத்தனை வருஷம் தான் பெஞ்சை தேக்க போகிறார், ரொம்ப பாவம். பட் தீக்ஷ்ணா வருவான்னு நினைக்கிறேன். பவுலிங் பக்கம் போனோங்கன்னா ஷர்துல் தாக்கூர் எதுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட ஆடினார்னு அவர் கேள்வி கேட்பேன். அவர் ஆடிடணுமான்னு கேட்பேன். அதுனா 5 பேர் பவுலர்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்க, இருந்தாலும் ஒரு ரன்னு கொடுத்தாரு. பட் ஒரு மேட்ச் ஓகே. பட் தீபக் சர் எனக்கு புரியவே இல்லைங்க. 2 ஓவர் 11 ரன்ஸ் ஒரு விக்கெட் எடுத்தார். அவர் ஏன் ருத்ராஜ் நம்ப மாட்டேன்னு தெரியல. அவர் நல்லா போட்டுருந்தார், அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். தேஷ்பாண்டேன் ஷர்துல் தாக்கூர் அண்ணன் தம்பி மாதிரி ஹாட் அண்ட் கோல்டு. எப்போ விக்கெட் எடுப்பாங்கன்னு தெரியாது, எப்போ எக்கனாமிக்கலாக போடுவாங்கன்னு தெரியாது, எப்போ ரன் எடுப்பாங்கன்னு தெரியாது, எப்போ ரன் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் அடிவாங்க. தீபக் சர் கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் கம்பேக் கொடுப்பார். அவரோட விக்கெட் பாருங்கள், ஹெட் விக்கெட் தீபக் சர் தான் எடுப்பார். நான் இப்போ சொல்கிறேன். டெத் பவுலிங் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு கன்சர்னாக வருதுங்க. முஸ்தாபிசூர் ரஹ்மான் எவ்வளோ மேட்ச் ஆட, ஏன்னா அவர் ஏப்ரல் 30 பங்களாதேஷ் போப்பார், அது வேறு விஷயம். அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிச்சர்ட் கிளீசன் எடுத்துட்டாங்க. ஆனால் அவர் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு ஆட வைக்க போகிறீங்களா? ஏன்னா அவர் பார்த்து போடுவாரா கேள்விக்குறி தான். பிகாஸ் 10 ரன் அவர் நம்பி மட்டும்தான் பவுலிங் இருக்குது. அவர் மட்டும்தான் 4 ஓவர் 30 ரன் தராரு. அதுக்கு அவரே அடிச்சிட்டா ரொம்ப வீக் ஆகிடும் பவுலிங். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பவுலிங் ரொம்ப வீக்கு. ஸோ பவுலிங் தான் நம்ம டீமில் கன்சர்ன். பட் பேட்டிங் இப்போ ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே ப்ராபப்ளி அந்த டைம் டு ரைஸ்ன்னு சொல்லணும். ஸோ சிஎஸ்கேட ப்ரொஜெக்டட் பிளே லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ருத்தாஜ் கெய்க்வாட், கேப்டன் ரஹானே தான் ஓப்பனிங் இருக்கும். ரச்சின் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். மிச்சல் 1 டவுனு, சிவம் டூபே, மொயின் அலி மேலே ஆடணும், ஜடேஜா கீழே எடுத்துன்னு வரணும். சமீர் ரிஸ்வி ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு, பட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார தெரியாது. தீபக் சர், துஷார் தேஷ்பாண்டே, பத்திரானா. ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சா ஷர்துல் தாக்கூர் கொண்டு வரலாம், இல்லை முஸ்தபிசூர் கொண்டு வரலாம், இல்லை தீக்ஷ்ணா கொண்டு வரலாம், இல்லை சாண்டனர் கொண்டு வரலாம். என்ன கேட்டால் இது பெஸ்ட்டு பிளேயிங் லோன். பட் இம்பாக்ட் பிளேயர் அவங்க யோசிச்சு டிசைட் பண்ணோம். ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஃபாரினர் வேணும்னா கன்ஃபார்ம் முஸ்தபிசூர் இல்லை தீக்ஷ்ணா எடுத்துன்னு வருவாங்க. இல்லை எனக்கு இந்தியன் போனால் தாக்கூர் நல்ல பிளேயிங் லோன், பவுலிங் வீக்கு, பேட்டிங் ஸ்ட்ராங்கு. சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி சன்ரைஸ் பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் ஸ்டார்ட்டு. என்ன செம்ம டீம்னு சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஆடுறாங்க, ரொம்ப பயமுறுத்திட்டாங்க எல்லா டீமையும். ஆர்சிபி இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிட்டு வராங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கொஞ்சம் வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்கு. அது என்னென்ன வீக்னஸ் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி இந்த மேட்ச் சேப்பாக்கில் எல்எஸ்டி மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா? வாங்க பேசுவோம். ஸோ அதுக்கு அவங்களோட ஓப்பனர்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃபயர் ஆகி ஆகணும். ஃபயர் ஆகிறது இல்லை, பழைய ஃபயர் 6 ஓவர்ஸ் 80, 90 அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடினாலே மேட்ச் எங்கே இருந்தாலும் நீங்கள் வின்னு, சேசிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங்காலும் சரி. ஏன்னா அந்த ஸ்டார்ட்டு சிஎஸ்கே கிட்டேருந்து உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் எஸ்ஆர்ஹெச் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா யாரோ ஒருத்தர் நின்று ஆடணும் பவர் பிளேயில். 6 ஓவர்ஸும் ஆடணும். ஒருத்தர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, 2 பேரும் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகிட்டா எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்ம் ஷெல்லில் போயிடுவாங்க, மாட்டிப்பாங்க. அதனால் அவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிக்கணும்னா ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா ஒருத்தர் 6 ஓவர் மேலே 6 ஓவர் நின்றே ஆகணும், 6 ஓவருக்கு மேலே நிற்கணும். 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப மாட்டிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அபிஷேக் சர்மா ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட்டு ஸ்விங்கில் மாட்டிப்பாரோன்னு தோணுது. பட் 2 பேரும் 50 போட்டால் அவள் தான் வின் எஸ்ஆர்ஹெச். எய்டன் மார்க்ரம் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு தான் இப்படியே ரன் அடிக்காமல் ஓட்ட போகிறான்னு தெரியல. நானாக தான் அவருக்கு பதிலாக கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்துன்னு வருவேன். ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். சேப்பாக் பிச்சில் எஃபெக்டிவான பிளேயரு, 30 ரன்னும் எடுப்பார், சூப்பர் ஃபீல்டரு. பட் மார்க்ரம் தான் அவங்க ஆட வைப்பாங்க, அது எதுவும் மாற்றம் கிடையாது. கிளென் ஃபிலிப்ஸ் ஆடினா ஐ எம் ஸோ ஷாக், பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஹென்ரி கிளாசன் என்னன்னு தெரியல, முதல் 3 மேட்ச்க்கு அப்புறம் ஆளே காணோம், பேட்லேயே பட மாட்டேங்குது. ஒரு 10-20 கூட வர மாட்டார், டக்குன்னு வர அவுட் ஆகிட்டு போகிறோம். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ பிக் நாக் ஃப்ரம் கிளாசன். ஒரு 30, 40, 50 அடிக்கலாம். சிஎஸ்கே ஒரு ஏற்ற பிச்சு தான். ஸோ அப்துல் சமாத் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வாரியராக இந்தியன் பிளேயர் சூப்பராக ஆறார். மேட்ச் 20-30 ஃபினிஷிங்கில் அடிச்சு கொடுக்குறாரு. அவர் ஒரு டிசப்பாயிண்டே பண்ண மாட்டார். இந்த வருஷம் அன்சங் ஹீரோ ஃபார் எஸ்ஆர்ஹெச்னா அப்துல் சமாத் தான். என்ன தான் ஹெட் அபிஷேக் சர்மா கிளாஸ் நடிக்கிற அடியில் இவர் நாக் தெரியனாலும் எல்லா மேட்சும் நல்லா நாக் கொடுக்குறாரு, ப்ராமிசிங்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சிஎஸ்கே டெத் பவுலிங்கர் எப்படி ஆட போகிறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்ஆர்ஹெச்சோட ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்க போனீங்கன்னா ஷாபாஸ் அகமது, நிதிஷ் ரெட்டி இவங்களுமே வந்து டீசெண்டாக பண்ணுறாங்க. பட் இவங்க பர்ஃபார்மன்ஸ், நிதிஷ் ரெட்டி ஒரு 50 போட்டார் பஞ்சாப் அகென்ஸ்டா. பட் அதுக்கப்புறம் ஆளக்கானும் பவுலிங்கில் அப்பப்போ 2-3 ஓவர் சிப்பின் பண்ணுறாரு, தேவைப்பட்டா விக்கெட் எடுக்கிறார். ஸோ ஒரு நல்ல பிளேயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷாபாஸ் அகமது இப்போ ஒரு பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பவுலிங் வந்து திடீர்னு நினச்சா அடி வாங்குவார், திடீர்னு எக்கனாமிக்கலாக போடுவார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு 4-5 ஓவர் நாளைக்கு எப்படி போட போகிறாங்களோ அதான் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கில் கேள்விக்குறியாக இருக்க போகுது. ஸ்பின்னர்ஸ் பார்க்க போனீங்கன்னா நானாக தான் நாளைக்கு மயாங்க் மார்க்கண்டே, வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் ஆடு வைப்பேன். உனத் கட்டை வெளில எடுத்துன்னு வருவேன். பட் இவங்க என்ன ஐடியாவில் போகிறாங்கன்னு தெரியல. சன்ரைசர்ஸ் கன்ஃபார்ம் ஒரு சிஎஸ்கே இந்த எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி கிட்ட அடி வாங்கினதை பார்த்துட்டு ஒரு ஸ்பின் பிச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வாஷிங்டன் நாளைக்கு கண்டிப்பாக ஆடி ஆகணும். மார்க்கண்டே ஆடினா மார்க்கண்டே முதல் 2 ஓவர் நல்லா போட்டால் அடுத்த 2 ஓவர் அடி வாங்குறாரு. பட் கன்ஃபார்ம் ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு. வாஷி ஃபார்மில் இல்லை, பட் நாளைக்கு ஆடினா பெஸ்ட்டு பிச் டு கம் பேக் டு ஃபார்ம். ஸோ வாஷி நாளைக்கு ஆடணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்பின் ஒரு தலைவலி தான். பேட் கமின் சொல்லி ஆகணும், என்னமா கேப்டன்சி பண்ணுறாரு, இந்த டீமை சூப்பராக ஆடி நடத்தினார். ஈவன் இஃப் தே வின் ஆர் லூஸ் அவங்க ஆட்டிடியூட் சூப்பராக இருக்குது. பட் என்ன கமின்ஸ் கடைசி 2 மேட்ச் அடி வாங்குறாரு. அதை மட்டும் அவர் பார்த்துக்கணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 8 மேட்சஸ்க்கு அப்புறம் போன மேட்ச் 50+ கொடுத்தாரு பவுலிங்கில். அது
அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எல்லா மேட்சும் 50 விக்கெட்ஸ் கொடுத்துருந்தார் 2 வருஷம் முன்னாடி. இப்போ சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ கம்மின்ஸ் திரும்பி 30-40 கொடுத்தா நல்லாயிருக்கும், 50+ கொடுக்கக்கூடாது. கேப்டன்சியும் சூப்பராக பண்ணுறாரு. என்ன ஓவர் கான்ஃபிடன்ஸும் தோணுது, பட் இல்லை இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸோ கேப்டன் கமின்ஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப் டுமாரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார் ஃபயர் பண்ணி அவனும் இந்த வருஷம் ரொம்ப ஆஃப் சீசன். அவருக்கு ஒரு 4-5 விக்கெட் தான் எடுத்தார். ரொம்ப ஆஃப் கலராக இருக்கார் புவனேஸ்வர் குமார். ஸ்விங்கும் போச்சு, டெத் பவுலிங்லையும் அடிக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்து வரணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பின்னாடி. ஜெயதேவ் உனத்கட் என்னன்னு தெரியல, அதிசயமாக இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் போகிறாரு. ஆர்பிஎஸ்க்கு சூப்பராக போட்ட மாதிரிலாம் இல்லைனாலும் கொஞ்சம் போகிறாரு. அது ஏபிள் சப்போர்ட் கொடுக்குது. நட்ராஜன் நம்பி தான் இவங்க டீமும் ஓடுது. அங்கே பத்திரானா எங்கள் நட்ராஜன் சூப்பராக போடுறாரு. பட் அவரையும் அஷ்டாங்க ஆர்சிபி மேட்ச்சில். பட் என்ன அடிக்க செய்வாங்க. சேப்பாக்கு அவர் கொஞ்சம் நெஞ்ச பிச்சு. ஸோ எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் நாளைக்கு டைட்டாக போட்டே ஆகணும். ஸோ இவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங், மார்க்ரம் மண்டோன், கிளென் பிலிப்ஸ் ஆட வைக்கலாம். பட் இவங்க ஆட மாட்டாங்க. கிளாஸ் அண்ட் விக்கெட் கீப்பர் நம்பர் 2 அவர் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அனுப்புவாங்க. இல்லைனா நிதிஷ் ரெட்டி நம்ம மேலே அனுப்புவாங்க. ஷாபாஸ் அஹமத், அப்துல் சமாத், பேட் கமின்ஸ் கேப்டன், புவி, நட்ராஜன், மயாங்க் மார்க்கண்டே. ஸோ இவங்க இம்பாக்ட் பிளேயராக எப்படி எடுத்துன்னு வரப்பாங்கன்னு தெரியல. உனத்கட்டா இல்லை வாஷிங்டன் சுந்தரம் எனக்கு இப்போ வரைக்கும் டவுட் இருக்குது. போன மேட்ச் உனத்கட் நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாலுமே இது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்னால மேபி வாஷிங்டன் ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கும் இருப்பார். இதே ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் வாஷி இல்லை உனத்கட், செகண்ட் பேட்டிங் ஆனால் ஹெட் இம்பாக்ட் பிளேயர் ஆகுது. ஸோ எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. அவங்க பவுலிங்கும் சிஎஸ்கே மாதிரி ரொம்ப வீக்காக தான் இருக்குது. சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க பேட்டிங் தான் ஆடி கொடுக்கணும். நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற இந்த 3 பேர் நம்பி தான் அவங்களோட பேட்டிங் ரிவால்வ் ஆக போகுது. கீழே அடிச்சு கொடுப்பாங்க. பட் இவங்க 3 பேர் கொடுக்குற ஸ்டார்ட்டை தான் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் இந்த வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3ல் யாருக்கா 2 பேருக்கு மாட்டினா கூட சிஎஸ்கே, கோவிந்தா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச் போட்டால் இவங்க 3 பேர் மாட்டிப்பாங்க. பாட்டா விக்கெட் மாதிரி எல்எஸ்டி பிச் கொடுத்தா ஈஸியாக எழுதி கொடுத்துன்னு எஸ்ஆர்ஹெச்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டைட் மேட்சாக போகும். சிஎஸ்கே 51, எஸ்ஆர்ஹெச் 49 ஹோம் அட்வான்டேஜ்னால சிஎஸ்கே ஜெயிக்கும் நம்புறேன். மேபி தப்பாக கூட இருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள். குவிஸ் கொஸ்டின் தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். சூப்பர் மேட்ச் சண்டே வெயிட் பண்ணுது.